வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 25 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதே பேனில் ஒன் டீஸ்பூன் நெய், ஸ்பைசஸ் போட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி 2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீர், முந்திரி பருப்பு, ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடையாத அளவுக்கு. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, 2 கப் எடுத்துருக்கேன், 3 கப் தண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.